Hi friends, welcome to TNPSC Important Questions Part 2 video. Part 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்ட் 2. இதில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது வந்து கிளியராக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 5 கொஸ்டின் என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுன்றதை கற்றுக்கோங்க. First question, find x where 1 by 3 of 1 by 2 of 1 by 5 of x is equal to 15. இதில் வந்து x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1 by 3 of 1 by 2 of 1 by 5 of எல்லாம் வந்து நம்ம வந்து ஆஃப்ன்றது வந்து பிராக்கெட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by 3 into 1 by 2 into 1 by 5 into x is equal to 15 பிராக்கெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியில் உள்ளலாம் அப்படி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இல்லை அப்படின்னா இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் இருக்கிறத ஆர்ஹெச்எஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் வந்து எல்ஹெச்எஸை வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணுறேன். இல்லை பிராக்கெட் மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம பண்ணலாம். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் படி பண்ணலாம் அப்படின்னா 1 by 3 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த பக்கம் போச்சுன்னா 1 by 3ன்றது 3 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 45. அதே மாதிரி 1 by 2 அதே மாதிரி அந்த பக்கமாக போச்சுன்னா 2 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 90. 1 by 5 திருப்பி இந்த பக்கம் போச்சுன்னா 90 into 5 that is 450. So x ஓட வேல்யூ வந்து 450 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 by 3 of 1 by 2 of 1 by 5 of 450 ஓட வேல்யூ வந்து 15. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின், the midpoint of the line segment joining the points -1, -3 and -5, -7 is என்னது அப்படின்றது தான் வந்து கேள்வி. இப்போ x1 y1 x2 y2 நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ x1 y1 is equal to -1, -3, x2 y2 is equal to 5, -7. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா x1 + x2 by 2, y1 + y2 by 2. இந்த x1 y1 x2 y2ன்றது நமக்கு கொடுத்துருக்கிற லைன் செக்மெண்ட்டுடைய பாயிண்ட்ஸை வந்து நேம் பண்ணுது. ஸோ x1 y1 நான் சொன்ன மாதிரி -1, -3, x2 y2 வந்து 5, -7. அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1 + 5 by 2, -3 -7 by 2. ஸோ அல்டிமேட்டாக நம்மளுடைய ஆன்சர் வந்து 2, -5. Therefore, the midpoint of the line segment joining the points -1, -3 and -5, -7 is 2, -5. இதுதான் செகண்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன். Third question, how many terms of the series 1 + 5 + 9 and it goes on must be taken so that their sum is 190? ஸோ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பேஸ் பண்ண சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றது எதிலாம் நம்மளோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஏபி வேல்யூ வந்து 1, 5, 9 அப்படியே கோஸ் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 190 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 - 1 is equal to 4. அதே தான் 9 - 5 4 தான். ஸோ காமன் டிஃபரன்ஸ் வந்து 4. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏ வந்து 1. கேட்டிருக்கிறது என்னன்னா how many termsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரொவைடட் எஸ்எனோட வேல்யூ வந்து 190 கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என் ஃபார்முலாவில் வந்து இந்த மொத்த ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தூக்கி எஸ்என் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து n வேல்யூ கிடச்சிடும். ஸோ 190 is equal to SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து நம்மளுடைய SN ஃபார்முலா. ஸோ 190 is equal to n by 2 into 2 plus n minus 1 into 4. d வேல்யூ வந்து 4 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் இருக்கிற 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். டிவிஷன் இருக்கிற அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ 380 is equal to n into -2 plus 4n. என்னோட வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். n into 4 minus 4 வரும். ஸோ அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 380 is equal to n into -2 plus 4n வரும். திருப்பி n உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4n square minus 2n. இந்த பக்கம் இருக்கிற 380 மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ -380 is equal to 0. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி சிம்பிளிஃபை பண்ணால் என்னோட வேல்யூ வந்து -9.5 இல்லைனா வந்து 10 + 10 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கேட்ட கேள்வி வந்து how many terms of the seriesன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து பாசிட்டிவில் தான் இருக்கணும். அதனால் n is equal to 10. Therefore 10 terms of the series 1 + 5 + 9 அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து மொத்தமாக 10 terms எடுத்தோம் அப்படின்னா அதோடைய சம் வந்து
190 கொடுக்கும்ன்றது தான் இந்த தேர்ட் கொஸ்டின் உடைய சொல்யூஷன். Fourth question, find the odd man out. 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 62. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 9 நம்பர் இருக்குது. 9 நம்பரில் வந்து எது வந்து ஆட் மேன் அவுட்னு கேட்குறாங்க. ஆட் மேன் அவுட்னா இந்த 9 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் தனித்துவமாக இருக்கும். மிச்சம் 8 நம்பரும் வந்து ஒரே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியிருக்கும். இல்லை ஒரே விதமாக எடுத்திருப்பாங்க அந்த நம்பரை. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா 1, 144, 16 இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 144 வந்து 12 ஸ்கொயரு, 16 வந்து 4 ஸ்கொயரு, 25 வந்து 5 ஸ்கொயரு. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் வேறு ஏதாவது விட்டு போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து ஆட் மேன் அவுட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வச்சே பார்க்கலாம். 1 வந்து நான் சொன்ன மாதிரி 1 ஸ்கொயர், 144 வந்து 12 ஸ்கொயர், 16 வந்து 4 ஸ்கொயர், 25 வந்து 5 ஸ்கொயர், 49 வந்து 7 ஸ்கொயர், 81 வந்து 9 ஸ்கொயர், 121 11 ஸ்கொயர், 36 வந்து 6 ஸ்கொயர், 62 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 62 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுக்குமே வராது. 8 8s are 64 வந்துடும். ஸோ 62 is not a perfect square. Therefore 62 is the odd one in the following given numbers. 1, 144 அதில் வந்து 62 தான் வந்து ஆட் ஒன் அவுட், அதாவது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா ஆட் கிடையாது, அந்த கொடுத்துருக்கிற சீக்வன்ஸோட இது கோயின்சைட் ஆகாது. தேர்ஃபோர் இந்த சீக்வன்ஸில் ஆட் மேன் அவுட் வந்து 62. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினுடைய சொல்யூஷன். லாஸ்ட் கொஸ்டின், அதாவது ஃபிஃப்த் ஒன். இஃப் 5 persons can do 5 jobs in 5 days, then 50 persons can do 50 jobs in how many days? ஸோ இந்த கொஸ்டினை படித்த உடனே டக்குன்னு வந்து 5 பேர் 5 ஜாபு 5 நாளில் முடிச்சிடுறாங்க, அப்போ 50 பேர் 50 ஜாபு 50 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. அது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அது அப்படி பண்ணவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 5 நாளில் 5 வேலையை 5 பேர் செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாளில் 50 வேலையை 50 பேர் செய்வாங்க? 5 பேர் கிடையாது. அப்படி தான் நம்ம அந்த மாதிரி போட முடியும். அது வந்து 5 பேர் கிடையாது, 50 பேர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்முலா வந்து person into, அதாவது number of person into days divided by job, that is equal to again number of person into days divided by job. இது என்ன is equal to இந்த பக்கம் அந்த பக்கம்னா இந்த பக்கம் இருக்கிற is equal to நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன், அதாவது 5 person 5 job 5 நாள். ஸோ பர்சன் இடத்துல 5ன்னு போட்டுடலாம், டேஸ் இடத்துலையும் 5 போட்டுடலாம், டிவைடட் பை ஜாப் இடத்துலையும் 5 போட்டுடலாம். அதான் நமக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. தென் 50 persons can do 50 jobs in how many days? அப்போ ரைட் சைட் இப்போ நான் சொன்ன மாதிரி பர்சன் இன்டூ டேஸ் பை ஜாப்ஸ் ரைட் சைட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்துருக்கிற 50% 50 ஜாபை சப்ஸ்டியூட் பண்ணால் 50 இன்டூ டேஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டே அப்படியே எழுதிடலாம், டிவைடட் பை ஜாப் வந்து 50. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம், எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா இல்லை எல்ஹெச்எஸில் 5ன்றது ரிமைனிங்காக இருக்கும், ஆர்ஹெச்எஸில் டேஸ் மட்டும் இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் டேஸ் வந்து 5. அப்போது 50 persons 50 ஜாபை வந்து 5 நாளில் முடிச்சிருவாங்கன்றது தான் இந்த 5வது கொஸ்டினுடைய சொல்யூஷன். அவசரப்பட்டு கொஸ்டினை படித்து நம்ம வந்து 50% 50 ஜாபு ஸோ 50 நாள் அப்படின்னு போட்டோம்னா மொத்தமாக தப்பாயிடும். ஸோ 5 நாளில் 50 பேர் சேர்ந்து அந்த 50 ஜாபை வந்து முடிச்சிருவாங்கன்றது தான் இந்த 5th கொஸ்டினுடைய நம்மளுடைய கன்க்ளூஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த 5 கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய சொல்யூஷன் வீடியோ வந்து லிங்க்கில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் எதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கொஸ்டின் நம்பரை போட்டு டவுட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக திருப்பி எடுக்கிறேன். எனக்கு அது கவலையே பிரச்சனையே கிடையாது. எனக்கு அது உங்களுக்கு புரிஞ்சால் போகிறோம், சொல்லிக் கொடுக்குறேன் நான் திருப்பி. ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து எடுத்து நடத்தி நான் வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்.